ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சேனைக்கிழங்கு மசாலா. இது வந்து சைட் டிஷ்ஷு, சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக இது வந்து நம்ம சேனைக்கிழங்கு மசாலா சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனைக்கிழங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கோம். இல்லை மண்ணெல்லாம் இருக்கும். 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். இது வந்து இந்த மண்டை கிழங்குன்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சேனைக்கிழங்குன்னு சொல்லுவோம். இது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். மீதி இருக்கிறதையும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளேயும் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதோடு என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை போட்டு நம்ம நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா சேனைக்கிழங்கையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும்னா, அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா தாளித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதோட இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்க்குறேன். ஒன்றே தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கனால ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். நீங்கள் மசாலா கூட பூண்டு கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சியும் நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கனால இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இதோட கொஞ்சோண்டு நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இது நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் இருக்கணும், இப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது நல்லா கலந்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச சேனைக்கிழங்கு சேர்த்துடலாம். இது நல்லா கலந்துக்கலாம். நம்ம கடைசியாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இது ஒரு தடவை வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தண்ணியை நான் சேர்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்ட்டு. பார்க்கவே சிக்கன் மாதிரி இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு வந்து சிக்கன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேனைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணுன்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நான் அடுப்பில் வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இதே எங்களுக்கு கரெக்டாக இருக்கனால நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சேனைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.